எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணவங்களுக்கு ஒரு மிகவும் பொன்னான நாளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப சூப்பராக போச்சு. நம்ம ஸ்ட்ராட்டஜி போட்டிருந்தோம்ல, அதாவது ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி 2 போட்டிருந்தோம். வித் ஃபிபனாக்கி சீரிஸ் வச்சு போட்டிருந்தோம்ல, அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு இன்னைக்கு. நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். நான் வந்து எக்ஸிட் ஆகி வெளியே வந்துட்டேன். செகண்ட் டார்கெட்டில் எக்ஸிட் ஆகி வெளியே வந்துட்டேன். பட் சூப்பராக போச்சு. எவ்வளோ பேர் வந்து ப்ராஃபிட் எடுத்துருப்பீங்கன்னு தெரியல. நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சதுன்னா கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த மாதிரி கிடச்சதுன்னு சொல்லிட்டு, இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா. அப்புறம் இந்த ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் அன்னைக்கு. பிரேக் அவுட் அண்ட் வெயிட் ஃபார் ரீடெஸ்ட்டுன்னு இருக்குல்ல. ஸோ இது எப்படின்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இது வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. ஸோ மறுபடியும் இது வந்து அடுத்த 15 மினிட் கேண்டில் இறங்கி இருக்குல்ல. ஸோ இது பிரேக் ஆச்சுன்னா நம்ம மறுபடியும் ஒரு இது எடுக்கலாம். அதுக்கு தான் அந்த இண்டிகேஷன் கொடுக்குறாங்க. பட் சம்டைம்ஸ் அது ஃபெயில் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஃபெயில்டு ரீடெஸ்ட்னு காட்டுறது பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஃபெயில் ஆகும். இது மறுபடியும் பிரேக் அவுட் ஆகும். இந்த இதை பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம திருப்பி நம்ம வாங்கலாம். வாங்கிட்டு ஒரு 2 லெவல் நீங்கள் காட்டலாம் நீங்கள், சரிங்களா? ஸோ அதுதான். ஸோ பட் என்னை கேட்டால் ஒரு ட்ரேட்லேயே நிறுத்திடல. நான் நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் நான் எந்த ட்ரேடும் நான் பண்ணலை. பட் இஃப் நீங்கள் மல்டிபிள் ட்ரேட்ஸ் பண்ணாலும் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட் தான் கிடச்சிருக்கு. ஏன்னா அழகாக சூப்பராக மேலே வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் இந்த மேக்ஸ் கெயினை பற்றி நான் ஃபஸ்ட் வீடியோவில், அதாவது ஸ்ட்ராட்டஜி 1ல் சொல்லியிருந்தேன். செகண்ட் வீடியோவில் ஜஸ்ட் சொல்லியிருந்தேன். நீங்கள் வேணால் ஃபஸ்ட் வீடியோவை பார்த்துக்கணும்னு சொல்லியிருந்தேன். அது வேணால் நான் இப்போ சொல்லிடுறேன். மேக்ஸ் கெயின்னா ஒன்றும் இல்லை. இந்த ஒரு ரெட்டில் க்ரீன் கலர் லைன் தெரியுதா? இது வந்து மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு பை சிக்னல். இந்த ரெட் கலர் லைன் கீழே இருந்துச்சுன்னா, க்ரீன் கலர் லைன் மேலே இருந்துச்சுன்னா வந்து பை சிக்னல். இதே இது ஆப்போசிட்டில், அதாவது ரெட்டு மேலே இருந்து க்ரீன் கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு செல் சிக்னல். இதுதான் வந்து மேக்ஸ் கெயினுடைய கான்செப்ட், வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, இது ஒரு கன்ஃபர்மேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோடைய கேப் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ மற்ற சைடில் பாருங்கள் கேப் பாருங்கள் சின்னதாக இருக்குது. இதெல்லாம் ரிஸ்கி ஏரியா. இந்த இடத்துல நம்ம வந்து பிஇ வாங்க ரிஸ்கி, ஏன்னா ரொம்ப கேப் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா கேப் பாருங்கள் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் வாங்கலாம். அதுக்கு தான் இந்த மேக்ஸ், ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் மேக்ஸ் கெயின் அப்படின்ற சிக்னல் யூஸ் பண்ணுறோம். இதில் மட்டும் இல்லை, நீங்கள் மற்ற இண்டிகேட்டர்ஸ் கூட சேர்த்து இதையும் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் வேணால் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். அதான் மேக்ஸ் கெயின்ன்றது. இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ தான். அதாவது ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகிருக்குன்ற ரிவ்யூ தான் இது. ஐ திங்க் ரொம்ப நல்லா போச்சு. இன்னொரு டவுட், நீங்கள் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுதுன்னா சொல்லுங்கள். எஃப்ஐ டேட்டா பார்த்தீங்கன்னா நேற்று வந்து 12,770 கோடிக்கு அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. டிஐஎஸ் வந்து 2,128 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நேற்று ஏன் மார்க்கெட்டு கீழே போச்சுன்னு எனக்கு புரியல. மேபி இதோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இன்றைக்கி இப்படி ஏறி இருக்கா என்னமோ, யாருக்கு தெரியும், ரைட்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சுன்னா எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிது அப்புறம் எப்படின்றத நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி மக்களே.